ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா டைரிஸ். அதாவது நானே என் சிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து தடா வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்ன டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி எப்படி போனோம், எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து காரில் போகணுன்னா கிட்டத்தட்ட 4000 4500 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி போகலான்னா, சென்ட்ரல்லேருந்து வந்து சூலூர்பேட் ட்ரெயின் போகும். நாங்கள் வந்து மார்னிங் 7:30 ட்ரெயினுக்கு போனோம். ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது ட்ரெயின். ஸோ வந்து நீங்கள் பர் ஹெட்டுக்கு 20 ருபீஸ் தான். டிக்கெட் எடுத்துகிட்டு சூலூர்பேட் ட்ரெயினுக்கு ஏறினீங்கன்னா தடா ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். அப்புறம் தடா ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா நிறைய ஆட்டோஸ் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி அதாவது நீங்கள் போகும்போதே வந்து ஒரு கேங்காக ஒரு 8 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் பர் ஹெட்டு ஆட்டோ சார்ஜு. நாங்கள் 3 பேர் வந்து 1500 கொடுத்தோம். ஸோ வந்து இதே 1500 தான் நீங்கள் 6 பேர் போனாலும். ஸோ வந்து கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக போனீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். தடா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம இந்த ஆட்டோ வந்து புக் பண்ணிக்கிற 1500 கொடுத்து புக் பண்ணோன்னா நாங்கள் வந்து 11:30 ஆச்சு வாட்டர் ஃபால்ஸுக்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வந்து ஈவினிங் 4 o'clock அது க்ளோஸ் பண்ணுற டைம், அப்போ தான் நாங்கள் ரிட்டன் வந்தோம். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்மளை வந்து வெயிட் பண்ணியே அழைச்சிட்டு வருவாங்க. ஒரு வழியாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே ரீச் ஆகிட்டோம். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனால் தண்ணியை வந்து கொஞ்சம் தடுத்து தேங்குகிற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி. ஸோ அதில் வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 1 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரெக்கிங் மாதிரி நடந்தே தான் போகணும். நம்ம அந்த 1 கிலோமீட்டர் நடந்து போகிற ரோடும் இந்த மாதிரி கொஞ்சம் மோசமாக ட்ரெக்கிங் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரியே அதெல்லாம் பண்ண வேண்டாம். போகிற வழியில் வந்து நம்ம நிறைய அழகாக க்யூட்டீஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா அங்கே நிறைய குரங்கு குட்டிகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போகலாம். இப்போ நான் போயிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது. இப்போ வந்து அதை வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்களும் அங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். அப்படியே உள்ளே கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் போக போக நிறையா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தண்ணி தேக்கங்கள்லாம் இருக்குது. பட் மெயின் ஃபால்ஸுக்கு வந்து இதே மாதிரி ட்ரெக்கிங்கில் 5 கிலோமீட்டர்ஸ் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அவ்வளோ தூரம் போகலை, டயர்டாயிடுச்சு வேறு. அதனால ஸோ இந்த தண்ணி தேக்கம் இருக்குது இல்லையா, இப்போ காட்டணி அது வரைக்கும் போயிட்டு அதோட இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அகைன் தடா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு சென்னைக்கு வந்து ரிட்டன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.